வணக்கம். இது பேசுவோம் Health Matters. கார்த்திக், உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. நீங்க இந்த உடற்பயிற்சி செய்யற அந்த பழக்கம்லாம் இருக்கா? என்ன ஷாமினி, என்னை பார்த்தாலே தெரிய வேண்டாம், தெரியலையா? அதாவது வாரத்தில் 5 தடவை செய்யணும்னு ஆசை தான். ஆனால் டைம் கிடைக்காதனால ஒரு தடவை 2 தடவை இது நம்புற மாதிரி இருக்கு. சரி, அப்படி உடற்பயிற்சி செய்யும் பொழுது எவ்வளவு நேரத்துக்கு செய்வீங்க? ஷாமினி, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறதுலாம் எனக்கு பிடிக்காது. அதுக்கு செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால ஒரே ஷாட் ஒரு 2-3 மணி நேரம், சில நேரத்தில் 5 மணி நேரம் கூட நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசிவ் எக்ஸசைசிங் ஒரு விஷயம் இருக்கு, அதனால பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் இருக்கிறதுனால அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். தரா இருக்கீங்களா? வசந்தம் நட்சத்திரங்கள் நம்மளோட இப்ப பேச போறாங்க. அவங்க யாருன்றதை பாத்துருவோம். இதோ படா ஜபாரி மற்றும் நிஷா. படஜபாரி, நீங்கள் எந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதே முக்கியத்துவம் பிரியாணிக்கும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொதுமக்கள் குழம்பி போயிருக்காங்க. என்னது இந்த பையன் ஜிம்முக்கும் போகிறான், பிரியாணியும் சாப்பிட்றான். உங்களோட எக்ஸசைஸ் ருட்டீன் என்ன? தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயோ, ஆக்சுவலி வெரி சிம்பிள். மண்டே டு சாட்டர்டே தான், 6 days a week. 6 days. 6 days. இப்போ தினம் குளிக்கிறோம் இல்லையா, சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ஒரு கான்செப்ட் தான் மைண்டில். ஏன் சண்டே விட்டு வச்சிங்க? சண்டே ரெஸ்ட் டே. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடற்பயிற்சி செய்கிறோமோ அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். எஸ். ஸோ காலைல ஒரு 5:30க்கெலாம் எழுந்து 5:30 ஜிம்குள்ளே போயிடுவோம். வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 o'clock ஆரம்பிப்போம். 7:30 முடிச்சிருவோம். இப்போ உங்களுக்கு எப்படி நீங்க உடற்பயிற்சி செய்றீங்க? நீங்க சொந்தமா செய்றீங்களா, இல்ல உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? எனக்கு பர்சனல் ட்ரெயினர் இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ வீக்ஸா நான் சொந்தமா தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொந்தமா செய்யறதுக்கும் பர்சனல் ட்ரெயினர் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். எனக்கு அது கொஞ்சம் கம்மி. பர்சனல் ட்ரெயினர் இருந்தா ஈஸியா அவங்க கைட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நம்ம செய்வோம். அதாவது எக்ஸசைஸ் செய்யுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ரெடியா இருக்கேன் சொல்லணும் தானே. இதை பத்தி தான் இன்னும் நிறைய தெரிஞ்ச ஒருத்தரை நம்ம கூட போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த எக்ஸசிவ் எக்ஸசைசிங் அப்படின்றது செய்யறாங்களா இல்லையன்றது தெரியாது. அது செய்யறதுனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரை இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு பேச போறோம். அதனால அவரை முதல் பார்த்துருவோம். வாங்க, டாக்டர் ரமேஷ் சுப்பிரமணியம். டாக்டர் ரமேஷ் பற்றி சொல்லணுன்னா அவாண்ட் ஸ்பாட்ஸ் ஷோல்டர் அண்ட் எல்போ சர்ஜரி கிளினிக்கில் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. டாக்டர், கடந்த சில ஆண்டுகளாக உடற்பயிற்சி, உடல் எடையை குறைக்கிறது, இதில் நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ அதையும் தாண்டி ஓவர் ஆர்வம் காட்டி ஓவர் எக்ஸசைசிங், எக்ஸசிவ் எக்ஸசைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். இது எந்த அளவுக்கு உண்மை? நிச்சயமாக உண்மை தாங்க. இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை செய்யும் போது அதிகமாக நேரம் இருக்குது. உடல் வலிமை இருக்கணும்னு செய்கிறதுக்கு உடற்பயிற்சி அதிகமாக செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் போது கரெக்டாக செய்யாட்டி நிறைய பிரச்சனைலாம் உண்டாகும். சில பேர் எக்ஸசைஸ் அதிகமாக செய்கிறாங்க. ஸோ ஓவர் எக்ஸசைஸ் செஞ்சோம் அந்த மாதிரி உடம்புக்கு பாதிப்புலாம் வரலாம். இப்போ கரெக்டாக செய்யலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறீங்களே, கரெக்டாக செய்கிறதுனா என்ன? முறை உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் செய்யணும். இப்போ மசில் தசைகள்லாம் நீட்டி இருக்கணும். ஜாயின்ஸ்லாம் நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாக செஞ்சால் உடற்பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் நல்லா செய்யலாம், பாதிப்பு இல்லாமல் நல்லா செய்யலாம். அப்ப நீங்க இதை சொல்லும் போது டாக்டர் எனக்கு ஒரு நினைவுக்கு வருது. சில பேர் என்ன பண்றாங்க, சரி நம்ம ஒரு லைட் ஜாக் தானே போறோம், இதுக்கு வார்ம் அப்படி லைட்டா ஜாக் பண்ணும்போது பாடி வார்ம் அப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. இந்த மாதிரி செய்யறது கரெக்டா இல்ல அந்த மாதிரி தவிர்க்கிறது தான் ரொம்ப முக்கியமா? ஏன்னா அதனால பிரச்சனைகள் வரும் இல்லையா? கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிட்டாங்கன்னா அதனால கூட பிரச்சனை வரும். எல்லாருக்கும் வார்ம் அப் செய்யறது நல்லது தாங்க. ஸோ கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜாக் பண்ணால் கூட பாதிப்பு உண்டாகலாம். தொடர்ந்து ஒரு உடற்பயிற்சி செய்கிறாரு காலையில், இது சரியா இல்லை செய்யலாமா? அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி ஹேபிட் இருக்கும். சில பேருக்கு அதான் ரொட்டீன். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு பிரச்சனை வராது. பிகாஸ் த பாடி இஸ் யூஸ் டு இட். ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வாய்ப்பு வர்றது ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் நான் ஜிம்க்கு நடந்து போவேன். அதுதான் என்னோட வார்ம் அப். வாக்கிங் எனக்கு வாக்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஜிம் ஒரு 3 kilometers இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ மெதுவாக பேக்கு தூக்கிட்டு நான் வார்டுக்கு நடந்து போய் அங்கே போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது லைட்டாக தான் ஆரம்பித்தோம். ஸோ பிகாஸ் என்ன எக்ஸசைஸ் செய்கிறோம்
அதை புரிஞ்சிக்கணும். எந்த உடல் பகுதியில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதை புரிஞ்சிக்கணும். ஸோ அது புரியறதுக்கு வந்து கொஞ்சம் காலம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வெல் வெர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்ட் லோடிங் த வெயிட்ஸ். அப்போ அதுக்குன்னு வந்து நான் வந்து 50 கேஜி அடிக்கணும் 60 கேஜி அடிக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். லைட்டாக செய்வோம். எதுக்கு செய்கிறோன்னா at the end of the session I feel good about it. I feel good about myself. டயர்டா இருக்கிற நேரத்துல உடற்பயிற்சி செய்யலாமா இல்ல ஓய்வு எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஓய்வு எடுத்துகிட்டு செய்கிறது நல்லதுங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உடல் பாதிப்பு வர்றது வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து இப்போ அடிக்கடி இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுனால இது வந்து ஹேபிட் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் இருந்தால் கூட அவங்க வந்து செஞ்சிடலாம். லைட்டான எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சிடலாம். ஆனால் முக்காசி பேருக்கு நல்ல உணவு, நல்ல ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கிறது, நல்ல தூக்கம், ஓய்வு எடுத்துட்டு தான் செய்து நல்லதுன்னு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ இடையில நடந்த ஒரு விஷயம் தான், அதாவது எக்ஸசிவ் எக்ஸசைசிங்னால பாதிக்கப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பின்னிங் கிளாஸ் போயிருக்காங்க. ஸ்பின்னிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களோட முட்டிக்கால் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் லைக் இட் கேஃப் வே அப்படின்னு, அதனால அவங்க கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்துட்டு என்னடா இது மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ரொம்ப பொருட்படுத்தாமல் எந்திரிச்சு திருப்பி பஸ் ஸ்டாப்க்கு நடந்திருக்காங்க. அடுத்த அடி வைக்கும் போது திருப்பி அந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்க விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் மறுநாள் வந்து அதிக வலி எடுத்துருச்சு. வலி எடுத்த உடனே அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க, என்னடா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு போயிட்டு மருத்துவரை பார்த்து மருத்துவர் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மசில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கான்வே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வந்து ரொம்ப கவலையாக ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்துக்காக நான் செய்ய போய் கடைசியில் எனக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்களேன் டாக்டர். இந்த எக்ஸசிவ் ட்ரைனிங்னால எக்ஸசிவ் எக்ஸசைசிங்னால அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இது ஏன்? இப்போ இந்த ஸ்பின்னிங் கிளாஸஸ் சொல்கிறது வந்து இப்போ ஜிம்மில் வந்து அதிகமாக இந்த சைக்கிள் ஓடுறது கிளாஸஸ். ஸோ இதில் வந்து சில பேர் வந்து தடவை செய்யும் போது அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அதிகமாக அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப புஷ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா மசில் டேமேஜ் உண்டாகலாம். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் வந்து ரெப்டோமயலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த மசில் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. அந்த செல்ஸில் இந்த என்சைம்ஸ் வந்து ரத்த ஓட்டத்தில் கலந்துரும். அந்த மாதிரி ரத்த ஓட்டத்தை கலந்தும் போது சிறுநீர் பாதிப்பாக இருந்துடலாம், கிட்னி டேமேஜ் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னிங் கிளாஸஸ் போகிறவங்க வந்து கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக மெதுவாக தான் செய்யணும். அதிகமாக ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ந்து செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு வந்துடும். ஸோ மஸ்ட் டூ adequate வார்ம் அப், நல்லா ஹைட்ரேஷன் இருக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கும் தெரியணும் இந்த மாதிரி இவங்க வந்து செய்கிறது வந்து தடவை செய்கிறாங்க, கொஞ்சம் மெதுவாக செய்யணும். மற்ற மாணவர்கள் கூட கலந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமாக செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அது மாதிரி தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி மசில் டேமேஜ் வந்துடலாம். ஆனால் அது வந்து நல்லா ஆயிரும். வாரக்கணக்கில் இந்த மாதிரி மசில் டேமேஜ் வரவங்களுக்கு வந்து சொந்தமாகவே அந்த மசில்ஸ் ரிகூப்ரேஷன் ஆயிரும். அது வந்து ஒரு 4-6 வாரம் கழிச்சு அந்த திருப்பியும் வந்து ரிகவர் பண்ணிடலாம். உண்மையிலே உங்கள் பாடியை வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, அது சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறோம். அது வந்து நம்ம டாக்டர் தான் வழி நடத்த போகிறாரு. உங்களுக்காக இப்போ நாங்கள் ஒரு ஸ்பின்னிங் கிளாஸ் நடத்த போகிறோம். போகலாம். 2 பேரும் தயாரா இருக்காங்க, பைக்ஸ்ல உட்காந்துருக்காங்க. 2 பேரும் தயாரா இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபிட்னஸ் ட்ரெயினர் அவரும் இருக்காரு. வணக்கம் கிளெமென்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்க தான் அந்த வழி நடத்த போறீங்க. இந்த வழி நடத்துறத வந்து கண்காணிக்க போறது உங்களோட ஹார்ட் ரேட் அதெல்லாம் எப்படின்றத நம்ம மருத்துவர் பார்க்க போறாரு இல்லையா? ஆமா, அதுக்காக வந்து டாக்டர் ரமேஷ் வந்து அவரோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. நானும் பார்த்தேன். என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க டாக்டர்? என்ன பேர் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவோம். இது பல்ஸ் ரேட்டும் ஆக்சிஜன் சேச்சுரேஷனும் கண்காணிக்கும். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடணுமா இல்லை செய்யும் போதே போட்டுக்கலாங்க? ஓகே, அப்போ போட்டு விட்டுருங்க. ஓகே, அவங்களுடைய பல்ஸ் ரேட், ஆக்சிஜன் அளவு எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்காணிக்க போகிறோம். நீங்க இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்களா உடற்பயிற்சிக்கு முன்புலாம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கிளெமென்ஸ் ஆரம்பிக்க போகிறாரு. சரி, தயார்னா கிளெமென்ஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். Music. Okay, warm up, simple. Normal cycle, look to the front, engage your core, listen to the music and tempo. Well done. Focus. Listen, tempo. Right, left, that's the way. Doing good, guys. Okay, we're going to pick up tempo, pick up speed, all right? 1, 2, 1, 2, 3, up. Faster, that's the way. Good job, guys, doing well. Okay, we're going to stand, according to music. 5, 6, 7, up, up. Go, fast. Well done, guys, doing good. Focus. Engage your core. And down. Okay, slow down. Normal, cycle.
Great, great. Focus. Listen to music. Enjoy the music. Keep moving. Well done, guys. And we're going to pick up speed soon. Ready? 5, 6, 7, go! Good job, guys. Good job. Well done. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா கார்த்திக்? ரெண்டு பேருமே வந்து நல்லா சைக்கிள் பண்ணாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து நிஷா வந்து அவங்களோட உடல் வந்து சொல்லிருச்சு போல இருக்கு, நீ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது கரெக்டா அவங்க கேட்டு கொஞ்சம் நிப்பாட்டுனாங்க பாருங்க. எக்ஸிட் பண்ணல, ஓவர் எக்ஸர்சைஸ். அவங்க உடல் சொல்றது இருக்கட்டும், ஆக்சிமீட்டர் என்ன சொல்றது இப்ப வந்து டாக்டர் பாத்துவாரு. சரி, இப்போ இதுல ஏன் வந்து ரெண்டு பேருக்கும் இவ்வளோ வித்தியாசங்கள் தெரியுது டாக்டர்? ஸோ 2 பேரும் ஒரே வயசு, சுமாராக ஒரே வயசு தான். ஆனால் மிஸ்டர் பாதம் வந்து அடிக்கடி ஜிம்முக்கு போகிறாரு, வாரத்துக்கு 6 நாள் எக்ஸசைஸ் செய்கிறாரு. ஸோ அவர் ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக எதிர்க்கல. ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சோடனே அதிகமாக ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஹார்ட் ரேட் வந்து எது வந்து ஆரோக்கியமான நிலை, நம்ம எக்ஸிட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறதுனா எவ்வளோக்குள்ள இருக்கணும்னு சொல்கிறீங்க? நார்மல் ஹார்ட் ரேட் வந்து ஒரு 72, 75 போல் இருக்கும். இப்போ அதிகமாக எக்ஸசைஸ் செய்கிறவங்க வந்து ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து அதோட குறைவாக இருக்கலாம், ஒரு 60 கூட இருக்கலாம், 65 கூட இருக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் செய்யும்போது இப்போ ஃபிட்னஸ் இல்லாதவங்க வந்து ஹார்ட் வந்து கூடிய சீக்கிரம் அதிகமாக ஓடிடும், ஃபிட்னஸ் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் குறைவாக எதிர்க்கும். கிளமென்ஸ், இப்போ வந்து இப்போ முதல்ல நாங்கள் சொன்னோம் அந்த ஹைப் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது யாராவது ஓவர் எக்ஸைட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆமாம், பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, I'll tell them to stop, move aside, to calm down, get some water, and if they are well, come back into the program. If not, they can just sit inside. ஸோ கிளமென்ஸ், இந்த மாதிரி ஓவர் எக்ஸைட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி ஓவர் எக்ஸைட் பண்ணுறவங்கள நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? திருப்பி போய் உங்கள் ஃபிசியோ பார்த்துட்டு உங்களோட பாடியோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து. கிளமென்ஸ், அவங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பிளட் ப்ரெஷரை ஏற்றிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி கிளமென்ஸ், தேங்க்யூ வெரி மச். கார்த்திக், எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னது? நம்ம படாவும் நிஷாவும் எவ்வளோ அழகா சைக்கிள் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்களேன். நீங்க தான் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் அப்படிலாம் சொன்னீங்களே. சைக்கிள் நான் ரசிகர்களே, இப்பொழுது ஒரு சிறு இடைவேளையை தொடர்ந்து நான் சைக்கிளில் ஏறுவேனா, ஓட்டுவேனா, எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். ஷாமினி, இப்போ வந்து ஓவர் எக்ஸசைசிங் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கண்டிஷனிங். இதை பற்றி டாக்டர் வந்து பிறகு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் இந்த கண்டிஷனிங் செய்யாமல் ஓவர் எக்ஸசைஸ் பண்ண ஒரு நபருடைய கதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பாருங்கள். நிறைய விளையாட்டுகள் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்லி நான் வந்து வாலிபால், காம்படிட்டிவ்லி நான் வாலிபால் விளையாடுறேன். 13 வயசுலேருந்து நான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ செகண்டரி ஸ்கூல்லேருந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கேன். நேஷ்னல் டீமில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். என்னாச்சுன்னா யூனிவர்சிட்டி போகும்போது அந்த கண்டிஷனிங் நார்மலி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போதோ இல்லாட்டி நம்ம வந்து காம்படிஷனில் விளையாடும் போது கண்டிஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து உடம்பு எப்படி இருக்குது, அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு அந்த உடம்போட அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒழுங்காக விளையாட முடியும். என்னாச்சுன்னா யூனிவர்சிட்டி போகும்போது அந்த மாதிரி கண்டிஷனிங் அவ்வளோவா இருக்கலை. அது மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டி முடிஞ்சுட்டு ஆப்வியஸ்லி எல்லாம் முடிஞ்சாச்சு, இந்த மாதிரி விளையாடுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நான் வந்து எல்லா கண்டிஷனிங் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிஞ்சு ஒரு காம்படிஷனில் விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கண்டிஷனிங் அப்படியே விட்டுட்டேன், காம்படிஷனில் போய் விளையாட ஆரம்பித்தேன். ஸோ பிகாஸ் ஐ ஹவ் பீன் அ காம்படிட்டிவ் பிளேயர் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். நான் வந்து என்ன அவ்வளோ வருஷமாக விளையாடிட்டுருக்கேன், என்ன இது பிரச்சனையே இருக்காது, என்ன போனால் ஜஸ்ட் ஒரு காம்படிஷன் தானே, நோ பிக் டீல் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு நான் போனேன். ஸோ பிஃபோர் த காம்படிஷன் ஐ திங்க் ஐ ஹேட் ஒன் ட்ரைனிங். ஸோ என்னோட டீம்மேட்ஸ் யார், அவங்களோட விளையாடிக்கிட்டு ஓகே மேக் ஷூர் வி ஹேவ் ப்ராப்பர் கம்யூனிகேஷன், இதெல்லாம் மற்ற விஷயங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாலிபால்லாம் நிறைய குதிக்கிறதுக்கு இருக்குது, நிறைய சைட் வைஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நான் அதை விளையாடும் போது ஐ ரியலைஸ் ஆக்சுவலி என்னோட உடம்பு வந்து அந்த மாதிரி ஃபிட்டாக இல்லை, கொஞ்சம் முட்டு இங்கே வலிக்குது, கொஞ்சம் கை அங்கே வலிக்குது. சரி பரவாயில்ல, ஜஸ்ட் கண்டினியூ பண்ணும்போது தென் அந்த ஒன் காம்படிஷன் அந்த ஒரு நாளைக்கு வந்து நான் குதித்து நான் லேண்ட் பண்ணும்போது என்னோட வந்து முட்டு வந்து இட் சார்ட் ஆஃப் ஃபெல்ட் ரியலி வியர்ட். ஒரு பாப் சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு.
அண்ட் அப்போவே எனக்கு தெரியும் that ஆக்சுவலி இது வந்து சம்திங்ஸ் ராங். ஸோ நான் அப்படியே விழுந்துட்டேன், என்னால் நடக்க முடியல, என் முட்டு வந்து ரொம்ப ஸ்வெல் ஆகிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் மொதல் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்னவோ செஞ்சாங்க. லக்கிலி ஐ குட் ஸ்டில் வாக். எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் ஏசிஎல்னு ஒரு லிகமெண்ட் அது வந்து கம்ப்ளீட்லி கிழிஞ்சிட்டு. நான் டாக்டர் போய் பார்த்தேன். அவர் சொன்னார், ஓகே நம்ம வந்து ஆப்ரேஷன் செய்யலாம், ஆனால் இதான் உங்களோட லைக் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வில் ஹேப்பன். இஃப் யூ கேன் நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொன்னார். ஸோ ஐ said, okay lah, maybe I'll try that instead. ஸோ நிறைய ஃபிசியோதெரப்பி, நிறைய ஸ்ட்ரெங்தனிங், கண்டிஷனிங் நிறைய செஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் 2 வருஷம் என்னால் காம்படிட்டிவ்லி விளையாட முடியல. ஸோ அந்த 2 வருஷம் வாஸ் த ஹார்டஸ்ட் ஐ ஃபீல். நம்ம பாடி வந்து நிறைய தடவை நம்ம கிட்ட சொல்லும் லைக் ஏனோ சம்திங்ஸ் ராங் வித் யூ, இப்படி லைக் ஜஸ்ட் கிவ் இட் சம் டைம் டு ரெஸ்ட். ஸோ அந்த பாடி நம்ம கிட்ட அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து சில தடவை லைக் ஹம்பிளாக இருந்துட்டு கேட்கணும். இதுலேருந்தே தெரியுது பார்த்தீங்களா, கண்டிஷனிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. கண்டிஷனிங்னா என்ன டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிஷனிங் சொல்கிறது வந்து ஃபிட்னஸ் ஆஃப் த பாடி. ஸோ அதுக்கு வந்து 2 பர்சன் இருக்குது. ஒன் வந்து ஏரோபிக் ஃபிட்னஸ்னு சொல்லுவோம், இன்னொரு பர்சன் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஸோ ஏரோபிக் ஃபிட்னஸ்க்கு வந்து அந்த ஹார்ட் பம்பிங் செய்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யணும். ஓடுறது, ஸ்விம்மிங் செய்கிறது, சைக்கிள் ஆடுறதெல்லாம் வந்து ஏரோபிக் ஃபிட்னஸ்க்கு வந்து நல்லது. 2வது வந்து ஸ்ட்ரெங்க் கண்டிஷனிங். அதுக்கு வந்து ஜிம்க்கு போய் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் செய்கிறது, வெயிட் தூக்குறது, அந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட்ஸ் பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த மசில்ஸ் தசை வந்து வலிமையாகும். ஸோ ஏரோபிக் ஃபிட்னஸும் மசில் ஃபிட்னஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் இந்த மாதிரி விளையாட்டு விளையாடிங்கன்னா இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐ குட் ரிலேட் டு வாட் ஷி செட். ஸோ வசந்தம் பாய்ஸ் வந்து ஒரு சொக்கர் மேட்ச் ஏற்பாடு செஞ்சாங்க. ஸோ ஓகே விளாடலாம் சொல்லிட்டு விளாட போயிட்டோம். அண்ட் அங்கே போயிட்டோட ஐ திங்க் 45 மினிட்ஸில் வந்து அப்படி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. லைக் எஸ்பெஷலி த knee, இட் became வெரி பெயின்ஃபுல். ஸோ ஐ நீட் டு ஸ்லோ டவுன். அங்கங்கே பூல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு ஆரம்பிச்சேன், நான் தான் அண்ணாட ஜிம் போயிட்டு இருக்கேனே, ஏன் எனக்கு இந்த வழிலாம் வருது. தென் கண்டிஷனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்பாட்டில் போய் இறங்கும் போது அந்த ஸ்பாட்டுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது. நம்ம சடன்லி ஸ்ப்ரிண்ட் பண்ணுவோம். இது வந்து ஜிம்மில் நம்ம செய்ய மாட்டோம். சடன்லி ஸ்ப்ரிண்ட் பண்ணுறோம் இல்லை, சடன்லி லிஃப்ட் பண்ணுறதும் இல்லை. ஸோ இது வந்து இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ட்ரைனிங். ஸோ எது செஞ்சாலும் அதுக்குள்ள கண்டிஷனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்பாட்டில் போய் நம்ம ஈடுபட்டோம்னா ஐ திங்க் வி வில் ப்ரிவென்ட் இன்ஜுரிஸ். நம்ம திருப்பி உடற்பயிற்சியோ இல்லை இன்டென்சிவ் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும்? இப்போ நீண்ட காலமாக ஸ்பாட்ஸ் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா தசைகள் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடலாம். ஸோ மசில் வீக்னஸ் will be there. 2வது ஜாயின்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடலாம். பிகாஸ் ஜாயின்ட்ஸ் are not using as much as before. ஸோ நீங்கள் வந்து திருப்பி எப்போ இந்த விளையாட்டில் விளையாடும் போது சேரும் போது வந்து ஜாயின்ட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அது நம்ம சொந்தமாக செஞ்சுக்கலாம், இல்லை போய் ஃபிசியோதெரப்பியை பார்த்து அங்கே செஞ்சு தருவாங்க. 2வது மசில் ஸ்ட்ரெங்தனிங் தேவை. ஸோ அது வந்து சொந்தமாக செஞ்சுக்கலாம், இல்லை தெரப்பியை செஞ்சிங்கன்னா, இல்லை ஜிம்மில் போய் சேர்ந்து செஞ்சிங்கன்னா இந்த மசில் தசைகள் வந்து கொஞ்சம் வலிமையாகும். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா திருப்பி போய் ஓடும் போதோ விளையாட்டில் சேரும் போதோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். இப்போ அதே சமயத்தில் டாக்டர் வந்து இப்போ நம்ம தசைகள் வந்து வலு இழந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி மீட்டு கொண்டு வர முடியாதா, இல்லை ஏதாவது செய்யலாமா அதுக்கு? நிச்சயமாக கொண்டு வரலாங்க. தொடர்ந்து படிப்படியாக நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெங்தனிங் செஞ்சிங்கன்னா அந்த வலிமை திருப்பி வந்துடும். ஆனால் அது வந்து இப்போ 1 வாரத்தில் 2 வாரத்தில் சேர்க்க முடியாது. இந்த மாதிரி தசைகள் வந்து வலிமையாகிறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுக்கலாம். ஸோ அந்த உடலை பொறுத்து இருக்கு. நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் நிறைய பேச போகிறோம். தொடர்ந்து பேசுவோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். நிறைய பேர் இந்த ஓவர் எக்ஸசைசிங்க்கு காரணமே வந்து அந்த வெயிங் ஸ்கேலில் இருக்கிற எடையை பார்த்து ஐயோ நிறைய இருக்கே நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதை வெயிட்டை மட்டும் வச்சு நம்ம அதை எடை போடக்கூடாது இல்லையா? அந்த வெயிட்டை பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்யலாம். ஆனால் அது ஷுட் பி த ஒன்லி டார்கெட். பிகாஸ் ஃபிட்னஸும் இம்பார்ட்டன்ட் தானுங்க. இப்போ ஒருவருக்கு வந்து அதிகமாக தசை இருந்துச்சுன்னா, ஜிம்முக்கு அதிகமாக போய் நல்லா மசில்ஸ் தான் நிறையா இருந்துச்சுன்னா அவர் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அது வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பிஎம்ஐ சொல்கிறது ஒரு ரஃப் குறிப்பு தான். ஆனால் ஓவரால் ஃபிட்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைசிங் அப்படின்னு சொல்லும்போது ஹிட் செஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரே டைமில் 30 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாரும் செய்யலாமா, அது நல்லதா இல்லையா, இப்படி? சிறு வயசில் செஞ்சாங்கன்னா இன்ஜுரிஸ் வரதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் முதிய வயசில் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸோட செய்யணும். யூ வாண்ட் டு ஹிட் இன்டென்சிட்டி ட்ரைனிங், யூ மஸ்ட் கோ அண்டர் கோச் ஆர் ட்ரெயினர். அந்த மாதிரி கைடன்ஸ் செஞ்சுன்னா அந்த மாதிரி
பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். இந்த வெயிட்ஸை வச்சு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது வந்து எந்த அளவுக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறது, இந்த ஓவர் எக்ஸர்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் போன உடனே வந்து 10-15 கிலோ தூக்கணும், 20 கிலோ நம்ம டம்பெல்ஸ் தூக்கணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இதை எப்படி நம்ம கேஜ் பண்ணுறது, எது நமக்கு சரியான வெயிட் அப்படிங்கிறது? நம்ம வந்து வயசாக நம்ம தசை வந்து அந்த சுருங்கிடும். மசில் மேஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம். ஒரு வயசு 37-40 வயசுக்கு மேலே வந்து we start to lose muscle mass. ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இல்லை வெயிட் ட்ரைனிங் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஃபிட்னஸ் உண்டாகலாம், அந்த வலிமையும் உண்டாகும், உடம்பு வலிமையும் உண்டாகும். நான் எத்தனை வெயிட் தூக்கணும்னு கணக்கு கிடையாது, அந்த உடலை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு வந்து வாழ்க்கை முழுதும் நல்லா ஹெவி வெயிட்ஸ் தூக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தூக்க முடியும். ஆனால் சில பேர் இப்போ ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்னா சொன்னாங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ட் வித் வெரி லோ வெயிட்ஸ். கூட செய்ய நீங்கள் வந்து வெயிட்ஸ் வந்து குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பேசிட்டோம், அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம நிகழ்ச்சி இப்போ ஒரு நிறைவுக்கு வருது. டாக்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நேயர்களுக்கு நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் பரா மற்றும் நிஷா ரொம்ப நன்றி. வந்து உங்களுடைய அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஷாமினி, அடுத்த வாரம் நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்போம். அப்படி என்ன தலைப்பு அது? ஆக்னி பிரச்சனை. கண்டிப்பா சந்திச்சிருப்போம், இன்னும் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம். அந்த பிரச்சனையை எப்படி எதிர்நோக்குறது, சமாளிக்கிறது, அதை பத்தி தான் அடுத்த வாரம் பேச போறோம். அதனால மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது பேசுவோம் Health Matters.